லேவியராகமம் 19ஆம் அதிகாரம். எதை ஆசரிக்க வேண்டும்? ஓய்வு நாட்களை. எதை மனோற்சாகமாய் செலுத்துங்கள்? சமாதான பலியை. திராட்சத் தோட்டத்திலே சிந்தி கிடக்கிற பழங்களை யாருக்கு விட்டுவிட வேண்டும்? எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டுவிட வேண்டும். தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குவது எது? தேவனுடைய நாமத்தை கொண்டு பொய்யானை இடுதல். எது விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது? கூலிக்காரனுடைய கூலி. குருடனுக்கு முன்னே எதை வைக்க கூடாது? தடுக்கலை. எப்படிப்பட்ட வஸ்திரத்தை உடுத்தக் கூடாது? சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரம். ஜனங்களுக்குள்ளே எப்படி இராதே, அங்கும் இங்கும் கோல் சொல்லாதே. செய்ய வேண்டியதை பொறுத்துக. தாய்க்கும் தகப்பனுக்கும் பயந்திரு. ஓய்வு நாட்களை ஆசரி. சமாதான பலி செலுத்து. மீதியானதை சுட்டெறி. பிறனில் அன்பு கூறு. கட்டளைகளை கைக்கொள். பரிசுத்த ஸ்தலம் பயபக்தியாயிரு. நரைத்தவன் முன்பாக எழுந்திரு. முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணு. தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படு. செய்யக்கூடாததை பொறுத்துக. குறி கேளாதே. நாள் பாராதே. தலைமயிர் சுற்றி ஒதுக்காதே. தாடியின் ஓரங்கள் கத்தரியாதே. சரீரத்தை கீறிக் கொள்ளாதே. அடையாளமான எழுத்துக்கள் குத்திக் கொள்ளாதே. அஞ்சனம் பார்க்கிறவர்கள் நாடாதே. குறி சொல்கிறவர்கள் தேடாதே. விக்கிரகங்கள் நாடாதே. வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்கள் உண்டாக்காதே. செவிடனை நிந்தியாதே. களவு செய்யாதே. வஞ்சனை பண்ணாதே. பொய் சொல்லாதே. ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாதே.